மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த நாளினுடைய மன்னாவின் தலைப்பு நம்மை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவனாய். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறன்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், அதோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, மரண பள்ளத்தாக்கில் நாம் நடக்கிற போதெல்லாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே நாம் சிக்குண்டு காணப்படும் போதெல்லாம், அந்த வேளையிலே ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கிற நம்முடைய பரம தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று பச்சன் சொல்லுகிறதை நாம் பார்க்க. அவனை கேட்கிற தேவச்சனமே, இந்த தாவீது ஏன் அப்படி அந்த வார்த்தையை சொன்னான் என்று சொன்னால், அவன் அவரை பற்றி கொண்டிருந்தான். உபாகமத்தின் புத்தகத்திலே உபாகமம் 4 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம். ஒன்று, ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்களே. அவரை பற்றி கொண்ட தெய்வ பிள்ளைகள், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட தெய்வ பிள்ளைகள் இந்நாள் வரைக்கும் உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார், உரிய பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, எசேக்கியா மரண படுக்கையிலே காணப்பட்டதான வேளையிலே, மரணத்தின் விளிம்பிலே அவன் போராடி கொண்டிருக்கிறான். நீர் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நீர் மரித்து போவீர் என்று சொல்லி அவனுக்கு செய்தி வருகிறது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சோர்ப்பு பக்கமாக அவன் முகத்தை திருப்பி அழுது செபிக்கிறான். ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன், எவ்வளவு உத்தமனாக இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் விண்ணப்பிக்கிறார். நான் எவ்வளவு உத்தமமாக இருந்தேன், எவ்வளவு உண்மையாக இருந்தேன், நான் இவ்வளவு சீக்கிரம் நான் மரிக்க வேண்டுமா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஆண்டவரை தொட்டது. எனவே செய்தியை கொண்டு வந்தவன் அங்கே சொல்லிவிட்டு வாசற்படியை கூட தாண்டவில்லை. அதற்குள்ளாக ஆண்டவரிடத்திலிருந்து மரச்செய்தி வருகிறது. நீ போய் மீண்டும் நான் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன் இருக்கிறதை சொல்லு என்று கேட்கிற அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவர்
யாருக்கு அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட தெய்வ பிள்ளைகள். யாரெல்லாம் அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அந்த தாவீது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மகனாய் இருந்ததினால்தான் அவனுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். உங்களை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஏசாயா 31 அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமுக்கு எப்போதும் அவர் ஆதரவாயிருக்கிறார். ஆம், நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் புரிந்து போவதில்லை, ஒருபோதும் அவரால் கைவிடப்பட்டு போவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் கரம் உங்களோடு இருக்கிறது. அவரை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து நடத்துகிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். ஆத்துமாவிலே பலம் தருவார், உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை காணப்பட்டாலும் இசைக்காவை போல ஜெபியுங்கள், அவரை நோக்கி முறையிடுங்கள், அவரை நோக்கி மன்றாடுங்கள். இசைக்காவுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர், ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தவர், நாட்களை கூட்டிக் கொடுத்தவர் உங்களுக்கு தருவார். நீடித்த நாட்களை தருவார். சமாதானத்தோடு உங்களை அவர் பாதுகாப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ண பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம் ஐயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லியிருக்கிற அந்த பக்தனை போல ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை இருக்கும் வரைக்கும், உண்மை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும், ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கையா இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே சொத்திரப்பா, மரணத்துக்கு எதுவான வியாதியிலே நாங்கள் காணப்பட்டாலும் எங்களை நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் தருகிறவராயிருக்கிறீர், சுகம் தருகிறவராயிருக்கிறீர், பலன் தருகிறவராயிருக்கிறீர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன வார்த்தைப்படியாக எங்களை தாங்குகிறவராகவும் ஏந்துகிறவராகவும் எங்களை சுமக்கிறவராகவும் சடுதியில் நேரிடும் எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவராகவும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை நீர் ஆண்டவரே துவிக்கிறவராகவும் நீ கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.